Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 தாங்க நம்ம படிக்க போகிறோம். மாநில அரசு. ஸோ மாநில அரசுனா யாருங்க? இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டு, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கான ஒரு கவர்மெண்ட் இருக்கும். பக்கத்தில் இருக்க ஸ்டேட் ஆந்திரானா ஆந்திராக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்களால தான் என்னென்னு சொல்லுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மாநில அரசு. ஸோ இவங்களை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொன்னால் போதுமோ அது மட்டும்தான் இந்த பாடத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இப்போயும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இதை டீட்டெயில்டாக நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே படிக்கக்கூடிய கருத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்டில் படிப்போம். ஸோ இங்கே நீங்கள் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக அவங்கள பாடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கும், இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்கும், இன்னொரு பாயிண்ட் இப்படி சுத்தலில் விட்டு கொண்டு வந்து இங்கே இருக்கும். ஸோ அது வந்து சரியாக இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரிமா இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் பாடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்களா? சரி, ஃபஸ்ட் இப்போ வந்து இந்தியாங்க. இந்தியாவில் எப்படிங்க நம்மளோட ஆட்சி முறைகள் இருக்குது? ஸோ 2 வகையாக வந்திருக்கு. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியம். சரிங்களா? மத்திய ஆட்சி, இன்னொன்று மாநில ஆட்சி. ஸோ மத்தியத்துக்கு கீழே தான் நம்ம மாநில ஆட்சி செயல்பட்டுருக்கு இல்லைங்களா? ஓகே, இந்தியாவில் மத்தியம் மாநிலம்னு 2 இருக்குது. அதை என்னன்னு சொல்கிறாங்க? கூட்டாட்சின்னு சொல்கிறாங்க. நம்ம மக்களாட்சி எப்படி தான் இருக்கணும், நம்மளோட அரசியலமைப்பு சொல்லியிருக்கு கூட்டாட்சி முறையாக தான் இருக்கணும். ஸோ கூட்டாட்சி முறைனா என்னதுங்க? மத்திய அரசு மாநில அரசு இவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சரி, இப்போ இந்த இந்தியாவில் மத்திய மாநிலம், நம்ம இப்போ யாரை பற்றி படிக்க போகிறோம்? இந்த மாநில அரசை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா? சரிங்க, இப்போ இந்த மாநில அரசை நிர்வகிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் வந்து யார்? ஃபஸ்ட்டு வந்து யார்? ஆளுநர். சரிங்களா? ஃபஸ்ட்டு யார்? ஆளுநர். நான் சின்னதாக அந்த முதல் எழுத்து மட்டும் எழுதுறேங்க. அடுத்தது வந்து சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். அடுத்து வந்து யார்? அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆளுநர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள். சரிங்களா? சரி, இந்த 3 போஸ்டிங்கும் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? சரி, இது போக வேறு என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்ற மேலவைன்னு இருக்கும், சட்டமன்ற கீழவைன்னு இருக்கும். சட்டமன்றம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம், எம்எல்ஏக்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அமைச்சர்கள் இவங்க இருக்காங்க இல்லைங்களா, எம்எல்ஏக்கள். இங்கேங்க கீழவை இங்கே இருக்குது. ஓகே, நமக்கு வந்து என்னென்னா வெறும் கீழவை மட்டும்தானே. ஸோ நம்ம நாட்டில் நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மேலவை கீழவைங்கிற 2 பிரிவுகள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. அது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நமக்கு தேவையில்லை, கீழவை மட்டும் போதுங்கிறது தூக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் டெப்த்தாக நம்ம 10th படிச்சுக்கலாம். இப்போ இங்கே இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறையா ஸ்டேட்டில், ஒரு சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்குது. நம்மளோட ஸ்டேட்டில் வந்து இந்த ஓரவை கீழவை மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? சரிங்க, இப்போ இந்த ஆளுநர் அப்படிங்கிறவரை யாருங்க பதவியில் வந்து நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, மத்தியத்திலேருந்து இவர் தான் வந்து என்ன பண்ணுவார்? ஆளுநரை வந்து நமக்கு நியமித்து தருவார். சரிங்களா? இந்த ஆளுநர் தான் நமக்கான சீஃப் மினிஸ்டரை பதவி ஏற்றுக்க வைப்பார். இந்த பெரிய மீட்டிங் நடக்கும், அவங்க பேரை சொல்லிட்டு ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையை வந்து படிக்க வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஆளுநர் தான் சீஃப் மினிஸ்டரை பதவி ஏற்றுக்க வைப்பார். சீஃப் மினிஸ்டர் வந்து ஆளுநர்கிட்ட என்ன பண்ணுவார்? முதலமைச்சர் ஆளுநர்கிட்ட ஆலோசனையெல்லாம் நடத்தி எனக்கு இவங்க அமைச்சர்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அடுத்த அமைச்சர்களை வந்து நியமிப்பாங்க. அமைச்சர்களை நியமிக்கிற பொறுப்பும் யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா ஆளுநர். டிசிஷன் வந்து முதலமைச்சர் எடுத்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருவார். ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ முதல்ல ஒரு தடவை என்ன கண்டென்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம படத்துக்குள்ளே போயிடலாமா? இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி முறைங்க. மத்திய மாநிலம் இணைந்து செயல்படணும், அதுதான் கூட்டாட்சி முறை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாநில அரசு. ஸோ மாநில அரசில் முக்கிய பதவிகள் யார் யார்? ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள். சரிங்களா? ஆளுநரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர், முதலமைச்சரை நியமிக்கக்கூடியது ஆளுநர். ஸோ எல்லா ஸ்டேட்லையும் இதான் ப்ரொசீஜர். அந்தந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர்களை நியமிக்கக்கூடியது ஆளுநர் தான், அந்தந்த ஸ்டேட்டுக்கான ஆளுநர்களை நியமிக்கக்கூடியது குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? அடுத்து என்னோட அமைச்சரவையில் இந்த அமைச்சர்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? ஆளுநர்கிட்ட சொல்கிறாரு. ஆளுநர் அவங்க எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. இதுபோக முக்கிய அந்த தலைமை நீதிபதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ தேர்தல் ஆணையத்தோட தலைவர் அவங்க எல்லாரையுமே வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதும் யார் தான்? ஆளுநர் தான். ஸோ பதவி பிரமாணம், ஸ்டேட்டுக்கான பதவி பிரமாணம் எதுவாக இருந்தாலுமே அதை செஞ்சு வைக்க போகிறது யார் தான்? ஆளுநர் தான். சரிங்களா? ஸோ வந்து சட்டமன்றத்தில் மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு 2 அவை இருக்குது. ஆனால் நம்மளோட ஸ்டேட்டில் கீழவை மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ பேசிக்கான டீட்டெயில்ஸில் லெசனே நம்ம இதில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்குவோமா?
இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, நம்ம அரசாங்கம் செயல்படுறதுக்கு நமக்கு மொத்தமாக 3 விஷயம் வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்றம், சரிங்களா. அடுத்தது நிர்வாகத்துறை. யார்? நிர்வாகத்துறை. இந்த சட்டமன்றம் சட்டத்தை இயற்றும், அந்த சட்டத்தை வந்து பேஸ் பண்ணி நிர்வாகம் வந்து நடக்கும். அடுத்தது நீதி, அந்த சட்டம் உருகுலையாமல் இருக்கிறதுக்கு இந்த நீதித்துறை வந்து நம்மளை பாதுகாக்கும், சரிங்களா. இந்த 3 விஷயம் நமக்கு ரொம்ப இன்றியமையாதது, ஓகேங்களா. ஸோ சட்டமன்றம்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளோட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கான சட்டமன்றம். அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் சட்டங்களை வந்து இயற்றுவாங்க. நிர்வாகத்துறைங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அதை கரெக்டாக வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீதித்துறைங்கிறது கோர்ட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த கோர்ட்டு வந்து நமக்கு தீர்த்து வைக்கும், அவ்வளோதான். ஓகேங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ எங்கெங்கே இருக்குங்கிறத நான் காமிச்சிடவா. ஸோ இதை வந்து பாருங்கள், இதுதான் வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை, சரிங்களா. என்னது? ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இதுதான் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை. இப்போ வந்து என்னவா வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சென்னையில் வந்து இருக்குது, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இங்கு தான் இது புனித ஜார்ஜ் கோட்டை, சரிங்களா. தற்போது இந்த கோட்டை வந்து என்னவா செயல்பட்டுருக்குன்னா தமிழக சட்டமன்ற பேரவையாகவும் தலைமைச் செயலகமாகவும் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது இல்லைங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இந்திய நாடு 2 வகையான அரசாங்கங்களை கொண்டது. ஒன்று புதுடெல்லியை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட மத்திய அரசு, சரிங்களா. ஸோ நியூ டெல்லியை ஹெட் குவார்ட்டர்ஸாக தலைமையிடமாக கொண்ட மத்திய அரசு. சரி, அடுத்தது அந்தந்த மாநிலத்தோட தலைமையிடம். அதாவது இப்போ நம்ம வந்து சென்னையை வந்து பேஸ் பண்ணி நம்ம செயல்பட்டு இருக்கக்கூடிய மாநில அரசு இல்லைங்களா. ஸோ அந்த பேசிஸில் அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ வந்து இந்தியா வந்து 2 வகையான அரசாங்கங்களை வந்து நமக்கு கொண்டிருக்கு. ஸோ நம்ம கூட்டாட்சி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன மத்திய அரசு, மாநில அரசு, அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இணைந்தே செயல்படுது அப்படிங்கிற பாயிண்ட்டை நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்தே செயல்படுகின்றன, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ கேப்பு. இது எதனால் இவ்வளோ கேப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் பாவுன்னு சொல்லுவாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை சாமாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்கனால தான் நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கேப் வந்து விழுகுது, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா பாயிண்ட்டு, ஸோ அதை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுமானது, ஓகேங்களா. சரிங்க, இப்போ அடுத்து இன்னொன்று என்ன முக்கியமானது சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து யாரும் அவங்களா வந்து, அதாவது அவங்களோட குழுவிலேருந்து அவங்களே செலக்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது. அவங்கள தேர்தலில் நிறுத்துவாங்க. மக்களாகிய நாம் தான் என்ன பண்ணுவோம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேராகிராஃபில் ரொம்ப பேசிக்கான விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பெரும்பான்மை கட்சி இருக்காங்க இல்லைங்களா. ஸோ மொத்தமாக எம்எல்ஏ வந்து எந்த கட்சியில் அதிகமாக வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க தான் பெரும்பான்மை கட்சின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அவங்கள தான் என்ன பண்ணுவார், ஆளுநர் வந்து அழைத்த அந்த குரூப்போட தலைவரை தான் ஆளுநர் வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவார். ஸோ அவங்க வந்து பதவி ஏற்றுக்குவாங்க. இதே அடுத்து பெரும்பான்மை கட்சியோட ஆப்போசிட்டில் ஒரு சீட்டு வந்து கம்மியாக இருந்தாலுமே அவங்க என்ன ஆயிடுவாங்க, செகண்ட் பிளேஸ் ஆயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து பெரும்பான்மை கட்சின்னு வர முடியாது. அப்போ அவங்கள என்ன சொல்லுவாங்க, எதிர்கட்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அவ்வளோதான். பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடியவங்கள எதிர்கட்சின்னு வந்து சொல்லுவாங்க. இதே மற்ற கட்சியில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை 2 சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி இருந்தாலுமே வின் பண்ண உறுப்பினர்களையும் என்ன தான் சொல்லுவாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லுவாங்கங்கிற கண்டென்ட் தான் நமக்கு இதுக்குள்ளே இருக்குது, ஓகேங்களா. எல்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கிறது தானே. ஸோ இதெல்லாம் பெருசாக உங்களுக்கு லைன் பை லைன் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்போது இந்த பேஜ்லேருந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. சரி, இப்போது நீங்கள் ஆளுநர் ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னாங்கிற மாதிரி தான் இப்போ இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வயது வரம்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆளுநர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 35 வயசு என்ன இருக்கணும், நிறைவடைந்திருக்கணும். வாழ்வில் நல்ல நிலைன்னா ரொம்ப பணக்காரவங்களாக இருக்கணுங்கிறது கிடையாதுங்க. ப்ராப்பராக ஒழுங்கான லைஃப்பை லீட் பண்ணுறவங்களாக இருக்கணும்.
முக்கியமாக இந்திய குடிமகனாக வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு அரசு சார்ந்த எந்த ஒரு வருவாயும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது வேறு எந்த ஒரு பதவியில் வந்து இருந்துக்கிட்டு நான் ஆளுநர் ஆகிறேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு போட்டி போடணும் இன்ட்ரெஸ்ட்னா அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து போட்டி போடணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கம்பல்சரி கண்டிஷன்ஸ் எதுக்கு? ஆளுநர் ஆகிறதுக்கு. இதே சிஎம் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா 25 வயசு வந்து என்ன இருக்கணும்? பூர்த்தி ஆயிருக்கணும். அடுத்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். யாராக இருக்கணும்? சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை சட்டமேலவை உறுப்பினராக விரும்பினால் 30 வயதுன்னு கொடுத்துருக்காங்களா? இது தவறுங்க. 25ன்னு மாற்றிக்கோங்க. ஆளுநர்னால் 35 வயசு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா 25 வயசு ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கனாலும் 25 வயசு என்ன ஆயிருக்கணும்? ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை மாற்றிக்கோங்க. சரிங்க. அடுத்தது மாநில சட்டமன்றத்தில் எப்பவுமே இரு அவைகள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஈரவை சட்டமன்றம் அல்லது சட்டசபைன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது கீழவை இருக்கு இல்லைங்களா? அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் சட்டமன்ற கீழவையில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? மேலவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குது. அதை ஓரவை சட்டமன்றம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? சரிங்க. ஓகே, இப்போது ஆளுநர் முதலமைச்சர் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரில் யார்கிட்டங்க அதிகமான பவர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி ஆளுநர்கிட்ட தான் அதிகமான பவர் அண்ட் ரைட்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவர் ஒரு பெயர் அளவில் ஒரு நிர்வாக தலைவராக மட்டும்தான் இருக்காரே தவிர சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் எல்லா விஷயமும் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. இவரோட பெயரால் மட்டும்தான் நடக்குதே தவிர மற்றபடி வந்து பவர் எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா சிஎம் கிட்ட தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே தான் மத்திய அரசுக்கிட்டையும். பிரசிடென்ட் தான் வந்து என்னென்னா பேரளவு தலைவராக இருக்காரே தவிர மற்ற பவர்ஸ் எல்லாமே இப்போ யார் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டேட்டில் என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே மத்தியத்தில் படிச்சுக்கணும். மத்தியத்தில் என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே ஸ்டேட்லேயும் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆளுநர், இங்கே சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் படிக்கணும்னா அங்கே குடியரசுத் தலைவர், பிரதமர்னு வந்து நம்ம அப்படியே வந்து படிச்சுட்டு போயிடணும். சரிங்களா? அப்போ பெயரளவு தலைவருங்கிறது ஆளுநர். ஒரிஜினலாக உண்மையான தலைவர் இப்படி தாங்க வரும். ஆக்சுவலாகவே பேரளவு தலைவருங்கிறது குடியரசுத் தலைவரும் ஆளுநரும். உண்மையான தலைவர் அப்படிங்கிறது வந்து பிரதமரும் முதலமைச்சரும். ஓகேங்களா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நல்லா வந்து மெமரி பண்ணிக்கணும். ஸோ இது நீங்களாக சொல்கிறீங்களா புக்கில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மாநில நிர்வாகத்துறையில் பேரளவு தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக முதலமைச்சர் செயல்படுகிறார். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இந்த 7ஆம் வகுப்பு புத்தகமாக இருக்கட்டும், 10ஆம் வகுப்பு புத்தகமாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பு புத்தகமாக இருக்கட்டும், நீங்கள் எதை எடுத்தாலும் இது கம்பல்சரி உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். சரிங்களா? சரி, இப்போது ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவர். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து எல்லா நடவடிக்கையுமே ஆளுநரோட பெயரால் தான் வந்து என்ன பண்ணணும்? நடக்கணும். இப்போ ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னாலுமே ஆளுநரோட சிக்னேச்சர் வந்தால் மட்டும்தான் அந்த மசோதா என்னவா மாறும்? சட்டமாக மாறும். அது என்னதுங்க மசோதா அப்படின்றீங்க அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா? இப்போது சட்டசபையில் வந்து இந்த சட்டம் நம்ம கொண்டு வந்தோம்னா மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாருமே வந்து ஓகேங்க இது வந்து கொண்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஆளுநர் இது சரியாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா தான் என்னது? மசோதா. ஸோ அது வந்து அவர் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது என்னவா மாறும்? அந்த டிஸ்கஷன் சட்டமாக மாறும். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அது அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்குது? ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதே போல் தான் மத்தியத்தில் யார்கிட்ட இருக்கும்? குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, எல்லாருமே வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடியதும் யார் தான்? ஆளுநர் தான். அதாவது மாநில அளவில் ஆளுநர். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து இங்கே தான் இருக்கும். யார் யாராக ஒரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரசாங்கம் அப்படிங்கிறத நடத்துறதுக்கு 3 விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னென்ன சொன்னேன்? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, இந்த 3 சொன்னேன்னா சரி. சட்டமன்றம் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? சட்டத்தை ஏற்றும். நிர்வாகத்துறை அந்த சட்டத்தை செயல்படுத்தும். நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டும் அப்படிங்கிறத சொன்னேன்னா சரி. இப்போ இந்த நீதித்துறையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா?
ஸோ நீதித்துறை பொறுத்தளவில் ஒரு ஸ்டேட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாநில அரசு தானே, ஒரு மாநிலத்திலும் என்னங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போது அந்த மாநில உயர் நீதிமன்றத்தில் யார் இருப்பா? தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களை யாருங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? கண்டிப்பாக ஆளுநர் தான் செஞ்சு வைப்பாங்க. சரிங்களா? நீதிபதிகளோட எண்ணிக்கை ஒரு மாநிலத்துக்கும் அந்தந்த கோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். இப்போ தமிழ்நாட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா அடுத்து பக்கத்து ஸ்டேட்லேயும் 10 பேர் தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போது அந்த நீதிபதி 62 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவார்? அவரோட வேலைகளை வந்து செய்வார். சரிங்களா? அடுத்து இப்போ நமக்கு மாநிலத்தில் உயர் நீதிமன்றம் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மாவட்ட நீதிமன்றங்களும் நமக்கு வந்து இருக்குது. மாவட்ட அளவிலும் நீதிமன்றங்கள் இருக்குது, தீர்ப்பாயங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது, குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? என்னங்க ஜஸ்ட்டு மேலோட்டமாக தான் இருக்குது இந்த பாடம், ரொம்ப டெப்த்தாலாம் போகலேன்னு கேட்டால் சின்ன பசங்களுக்கு இவ்வளோ தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப டெப்த்தாக உள்ளே போயெலாம் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம அடுத்தடுத்து வர கிளாஸில் ரொம்ப விரிவாக படிப்போம். அதாவது இந்த பேஜ் மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஆளுநர் பார்த்தோம், முதலமைச்சர் பார்த்தோம், அமைச்சர்கள் வந்து பார்த்தோம், அடுத்து வந்து என்ன பண்ணோம், இப்போ நீதித்துறை வந்து பார்த்துருக்கோம், நிர்வாகத்துறைக்கானது பார்த்தோம். இது அடுத்து வர கிளாஸில் என்ன பண்ணுவோன்னா இப்போ ஆளுநரை நியமிக்கிறதுக்கான விதி என்ன, ஸோ இதுக்கு கூட விதி இருக்காங்க, இந்த விதிப்படி தான் வந்து நியமிக்கிறாங்கன்னா இதுக்கும் விதி இருக்குது. அடுத்து சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரை வந்து நியமிக்கிறதுக்கான விதி என்ன, இதே அவங்கள வந்து பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னா அதுக்கான விதி என்ன, ஆளுநரோட செயல்பாடுகள் என்னென்னங்கிறதுக்கான விதி என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நம்ம போக போக படிப்போம். ஆனால் எல்லாமே ரியல் லைஃப்பில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை வச்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பாடத்தை எப்படி படித்தோம் நமக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்தேன், இந்தியாவில் 2 பிரிவாக வந்து இருக்குது, அதை வந்து கூட்டாட்சி முறைன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதில் மத்தியத்தில் நமக்கு யார் யார் முக்கியம், ஆளுநர், முதலமைச்சர், அடுத்து வந்து அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க, இதை வந்து சொன்னேன். அடுத்து வந்து மேலவை கீழவைன்னு இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நீங்கள் டெய்லி நியூஸில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, டிவியில் பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்த்தோம். அதனால் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அதே தான் அடுத்தடுத்தது பார்ப்போம். அதுக்கான விதி என்ன அப்படிங்கிற நம்பர்ஸை மட்டும் நம்ம படிப்போம், அவ்வளோதான். ஸோ அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படிங்க வந்தீங்கன்னா 1 மார்க் பார்த்துடலாமா. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன, கரெக்ஷன் இருக்குங்க, மாற்றிக்கங்கன்னு சொன்னோன்னா 25 வயது. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை என்ன, 28. ஸோ பக்கத்துலேயே வந்து யூனியன் பிரதேசம் 8ங்கிறது எழுதி வச்சு என்ன பண்ணணும், ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து மாநில அரசு அப்படிங்கிறது என்னதுங்க, மாநில அரசின் துறைகளும் வரும், சட்டமன்றமும் வரும். அப்போ ஆப்ஷன் இ தான் நமக்கு சரியானது. அடுத்தது மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார், ஆளுநர் தான் சொன்னேன் இல்லைங்களா. சரி, அடுத்தது முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார், ஆளுநர். முதலமைச்சர் அப்படிங்கிறவர் யாருங்க, பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சர். சரி, 6 கொஸ்டின் முடிச்சிட்டோமா. அடுத்தது மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்ன, சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. அவ்வளவுதான். அடுத்து கோடிட்ட இடம் பார்த்துருவோமா. டேஸ் ஆர் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார், குடியரசுத் தலைவர். யாரால, குடியரசு தலைவரால். ஓகேங்க. அடுத்தது சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் யார், நம்மளோட சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம். யார், உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட். அடுத்தது சாமாவு அப்படிங்கிறதோட விரிவாக்கம், சட்டமன்ற உறுப்பினர். சரிங்களா. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் யாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் தான். சரி, இங்கே வந்து பார்க்குறனால சட்டமன்ற உறுப்பினர். இதே மாநில அரசு அப்படின்னா அது வேறு வரும், பார்லிமெண்ட்டுக்கு வரும். சரிங்களா. சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதராக இருப்பேன், அது யாருன்னு சொல்லி கொடுத்தேன், எதிர்கட்சின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஓகே. சரி, அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள்ங்கிறது சட்டமன்றத்தை சேர்ந்தவங்க. ஆளுநர் அப்படிங்கிறது மாநிலத்தோட தலைவர். அடுத்தது முதலமைச்சருங்கிறது யாருங்க, பெரும்பான்மை கட்சி தலைவர். அடுத்து யூனியன் பிரதேசங்கள் 8 வரணுங்க இங்கே. சரிங்களா. இது வந்து 4வதா. அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டைங்கிறது தான் இப்போ நமக்கு தலைமைச் செயலகமாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு பாருங்கள். ஒரு பாடத்தை கண்டென்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது இல்லையா. கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது, ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், கரெக்டு. 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், தப்பு. 35 வயசு பூர்த்தியாக இருக்கணும் இல்லையா. சரி, அடுத்தது நல்ல மனநலமுடையவராக இருத்தல் வேண்டும், கரெக்டு. லாபம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது, கரெக்டு. அப்போ எதுங்க தப்பு, இந்த 25 வயதுன்னு சொன்னது தான் தவறானது. அடுத்தது கீழ்காணும் வாக்கியங்களில் சரியா தவறா என்பதை ஆராய்க. அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்
பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். ஸோ இவங்க மட்டும்தான் தேவையா? நீதித்துறை இருக்குது, நிர்வாகத்துறை இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்களும் வேணும் தான். ஆனால் இன்னும் 2 பேரும் வேணும் தானே. இவங்க அரசு செயல்படுவதற்கு இவங்க மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? தப்பு. சரிங்களா? இன்னும் 2மே கண்டிப்பாக சொல்லணும். ஓகே. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர். ஆமாம் தானே. அடுத்தது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. அது எப்படிங்க? மக்கள் தானே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ மக்களோட பிரதிநிதிகள் தானே. அப்போ இந்த கருத்து தப்பு. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தப்பு, 2வது மட்டும்தான் கரெக்டு. ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. ஈரவைனா என்னதுங்க? மேலவை, கீழவை, இது 2யும் கொண்ட சட்டமன்றம். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது, இந்திய கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது அப்படிங்கிறது கூற்றா கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஆமாம், அப்படி பகிர்ந்தளிச்சு கொடுத்தனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க? கூட்டாட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்று சரி, அதற்கான விளக்கமும் சரியானது. கிளாஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சுங்க. பட் அது எங்கெங்கே இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் நமக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆளுநர் தான் வந்து மற்ற எல்லாரையும் வந்து நியமிப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆளுநரை நியமிக்கிறவர் குடியரசுத் தலைவர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் வந்து 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இந்த போஸ்டிங்க்கு வரணும்னா. இதே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா 25 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அடுத்து இவர் வந்து யார்? அமைச்சர்கள் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆகணும் அப்படின்னா 25 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்துருக்கணும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மேலவை, கீழவைன்னு 2 அவைகள் இருக்குது. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து, ஒரு அரசாங்கத்தை வந்து நிர்வகிக்கணும்னா 3 விஷயம் வேணும். ஒன்று சட்டமன்றம், அடுத்தது வந்து நிர்வாகத்துறை, அடுத்தது நீதித்துறை வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீதித்துறையில் ஒரு மாநிலத்திலுமே உயர் நீதிமன்றம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மாவட்ட நீதிமன்றமும் இருக்குது, தீர்ப்பாயங்கள் இருக்குது, குடும்ப நல நீதிமன்றங்களும் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜட்ஜை எல்லாமே வந்து நியமிக்கக்கூடியவர் குடியரசுத் தலைவர். அவருக்கு வயசு 62 ஆகிற வரைக்கும் அவரோட போஸ்டிங்கில் வந்து இருப்பார் ஜட்ஜ் எல்லாமேன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு அந்த பாடத்தோட டைட்டில் பக்கத்தில் எழுதி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஸோ அதை மட்டுமே நீங்கள் திரும்ப அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சு ரீகால் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானது. பாடத்துக்குள்ளே ஒரு தடவை நீங்கள் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.